குட் மார்னிங். திஸ் இஸ் டே 8. கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குலாம் 7 நாள் ஓடி போயிடுச்சு. அதாவது ஒரு வாரம் ஓடிடுச்சு. இன்னும் 3 வாரம் தான் இருக்குது இந்த டிசம்பர் சேலஞ்சு முடிய. இந்த வீடியோ பார்க்குற ஒரு சில பேர், பார்க்குற ஒரு 4 பேர் தான். அந்த 4 பேரில் யாராவது நினைக்கலாம், யாராவன் வீடியோ யாருக்காக தான் அவன் போட்டுட்ருக்கான், சும்மா அவனும் லூஸ் மாதிரி கேமராவில் பேசி வீடியோ போட்டுட்ருக்காங்க. ஆக்சுவலாக நான் இது எதுக்கு பண்ணிக்கிட்டு இருக்கேன்னா, எனக்கு இந்த மாதிரி கேமராவில் பேசுகிறதே வராது. ஆக்சுவலாக என்ன சொல்கிறது, ரொம்ப ஹெசிடேட் ஆவேன். கேமரா பார்த்தாலே ஒரு ஆக்வர்ட்னஸ் வந்துடும். என் வீடியோ பார்த்தா அவங்களுக்கே தெரியும், டே 1ல் நான் பேசுனதுக்கும் இப்போ நான் பேசிகிட்டு இருக்கிறதுக்கும் எனக்கு இன்னும் பெருசாக சேஞ்ச் தெரில. பட் சொல்கிறேன், இப்போ வரைக்கும் சேஞ்ச் இல்லை. பட் இந்த டிசம்பருக்குள்ளே நான் சேஞ்ச் பண்ணிக்கணுன்ற ஒரு மைண்ட் செட் இருக்குது. ஸோ எனக்கு இந்த வியூஸ் பற்றிலாம் கவலை இல்லை. இது எனக்கு என்னோட ப்ராக்டிஸ் கிரவுண்டு மாதிரி நினச்சிக்கோங்களேன். நான் 11th படிக்கும்போது யோசிச்சது இந்த யூடியூப் சேனல்னு ஒன்று ஆரம்பிக்கணும்னு. அப்போ எனக்கு 15-16 வயசு இருக்கும். இப்போ எனக்கு 25 வரப்போகுது. நியர்லி 10 years. It took me 10 years to do this thing. ஸோ 10 வருஷமும் நான் ஏதோ நினச்சி ஹெசிடேட் ஆகி எனக்கு பிடிச்ச ஒரு விஷயத்தை ஆரம்பிக்காமல் நான் இருந்திருக்கேன். இப்போ இதுக்கப்புறம் எனக்கு வியூஸ் வருதோ இல்லை சப்ஸ்கிரைபர்ஸ் நிறையா இன்க்ரீஸ் ஆகுதோ, எனக்கு அதை பற்றி கவலையே இல்லை. ஈவன் நேற்று போட்ட வீடியோலாம் 10 பேர் கூட இன்னும் பார்க்கல. பட் எனக்கு பிரச்சனையே இல்லை. எனக்கு என்னென்னா, இந்த டிசம்பர் முடியும் போது நான் கேமராவில் பேசும்போது ஃப்ளோவாக பேசணும், இப்போ பேசிகிட்டு இருக்க மாதிரி. எனக்கு அதுவே ஒரு பெரிய வின் தான். ஸோ இதை சொல்லணும்னு தோணுச்சு. ஸோ இதை சொல்லி இந்த டேவை ஆரம்பிக்கிறேன். இன்றைக்கி மணி கரெக்டாக 8:30 ஆயிடுச்சு. 8:30 மணிக்கு தான் எந்திரிச்சேன். போன வாரம் விட்டது எல்லாத்தையும் இந்த வாரம் இன்னையிலேருந்தே பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டேன். எத்தனை மணிக்கு தூங்கினாலும் சரி, எவ்வளோ எக்ஸாஸ்ட்டாக இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் பண்ணணும். ஓகேங்களா? ஏன்னா நான் இந்த ஜிம்மு, டயட்டு, கண்டென்ட்டு போஸ்ட் போடுறது, இதை தவிர்த்து வேறு எந்த வேலையும் பண்ண மாட்டேன். ஸோ எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இந்த என்னோடய வீடியோஸ்லாம், ப்ரீவியஸ் வீடியோலாம் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும் என்னென்ன பிரச்சனை நான் ஃபேஸ் பண்ணிருந்தேன், எதனால் எல்லாத்தையும் பண்ணலன்னு. ஸோ இன்றைக்கி வீடியோ இப்போ நீங்கள் பார்க்குறீங்கன்னா, போன வாரம் விட்டது எல்லாத்தையும் இன்னையிலேருந்து பிடிக்கிறேன். காலைல ஃபர்ஸ்ட் மீல் முடிச்சிட்டேன், வீடியோ எடுக்க மறந்துட்டேன். என்ன சாப்பிட்டேன்னா, ரசம் சாதமும் 5 whole eggsம் சாப்பிட்டேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்போ வீடியோ எடிட்டிங்கில் உட்காந்தாச்சு. இன்ஸ்டாகிராமுக்கு வீடியோ எடிட் பண்ணோம். ஸோ அந்த எடிட்டிங் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் யூடியூப்க்கு எடிட் பண்ணலாமான்னு யோசிச்சுட்ருக்கேன். அப்படி யூடியூப்பையும் எடிட் பண்ணி முடிச்சிட்டேன்னா அப்படியே நேராக ஜிம்முக்கு தான் போகணும். ஜிம்முக்கு போயிட்டு வந்துட்டு மற்ற வேலை எல்லாத்தையும் பார்க்கணும். மற்ற வேலை இந்த சொன்னேன்ல, அது எல்லாத்தையும் பார்க்கணும். மணி இப்போ 2:20 ஆகுது. இன்ஸ்டாகிராம் வீடியோ, யூடியூப் வீடியோ ரெண்டுமே முடிச்சாச்சு. யூடியூப்க்கு இப்போ தான் அப்லோட் ஆகிட்டுருக்கு. ஸோ இப்போ ப்ரீ ஒர்க் அவுட் சாப்பிட்டுட்டு நேராக ஜிம்முக்கு கிளம்பணும். 4 மணி ஆயிரும்னு நினைக்கிறேன் இன்றைக்கி ஜிம்முக்கு போகிறதுக்கு. தெரில, மணி இப்போ 3 ஆக போதா. சாப்பிட்டு முடிச்சுட்டு இன்னொரு எடிட்டிங் ஒர்க் இருக்குது, அதை முடிச்சுட்டு ஜிம்முக்கு போகணுன்னா கண்டிப்பாக 4 ஆயிரும், 4:30 ஆயிரும். 4 to 5:30 முடிச்சுட்டு 5:30 மணிக்கு வீட்டுக்கு வந்துட்டு 6 to 7 குக் பண்ணிவிட்டு 7 to 8 சாப்பிட்டுட்டு அப்போ 8 மணிக்கு மேலே தான் நான் கார்டியோ பண்ணுற மாதிரி இருக்கும். 8 மணிக்கு மேலே கார்டியோ பண்ணிட்டு 9 மணிக்கு வீட்டுக்கு வந்துட்டு 9 மணிக்கு மேலே மற்ற வேலையெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு மற்ற வேலையெல்லாம் பார்க்கணும். ஸோ நேற்றே சொல்லியிருந்தேன்ல இன்றைக்கி வெளியே போகணுன்ற வேலை இருக்குன்னு. ஸோ அது ஆக்சுவலாக கேன்சல் ஆகிடுச்சு. வெளியே போகல நான். சில பல காரணங்களால் அது வெளியே போக முடியாமல் போயிடுச்சு. அதனால் அதை கேன்சல் பண்ணிட்டனால இன்றைக்கி ஆஸ் யூஷுவல் தான் பண்ணுறேன். அது ஆரம்பத்துலேயே சொல்லியிருக்கணும், நான் மறந்தே போயிட்டேன். இன்றைக்கி காலையில் இருந்துச்சப்போ. இப்போ தான் டெக்னிக்கலி திஸ் இஸ் மை ப்ரீ ஒர்க் அவுட் மீல், ஏகேஏ செகண்ட் மீல். இதை சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒர்க் அவுட் பண்ண போகணும். சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு வீடியோ, சொன்ன மாதிரி சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு வீடியோ எடிட்டிங் வேலை இருக்குது. அதை முடிச்சுட்டு ஸ்ட்ரைட்டாக ஜிம்மு தான். ஒரு வேளை ஜிம்முக்கு வந்துட்டேன். மணி 5:30 ஆச்சு. இப்போ செஸ்ட் அண்ட் ரைஸை ஒர்க் அவுட் போடணும். ஒர்க் அவுட் முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டு சமைச்சு சாப்பிட்ணும். இப்போ வர்றதுக்கு முன்னாடி தூக்கம் வர மாதிரி இருக்குதுன்னு சொல்லி லெமனும் உப்பும் போட்டு தண்ணி ஊற்றி குடிச்சிட்டேன். அது வேறு ஒரு மாதிரி வயிற்றில் போய் கடமுடான்னு பண்ணுது, வலிக்குது ஒரு மாதிரி. ஒர்க் அவுட் எப்படி போகுதுன்னு தெரில. சரி, கொஞ்ச நேரத்தில் சரியாயிருன்னு பார்த்தா வலிக்குது ரொம்ப. பட் வந்தாச்சு. ஒர்க் அவுட் முடிச்சுட்டு தான் வீட்டுக்கு போகணுன்ற ஒரு மைண்ட் செட்டில் இருக்கேன். ரொம்ப ஹெவியாக புஷ் பண்ணலான்னா எப்பயும் போடுற ஒர்க் அவுட்டாவது போடணுன்ற ஒரு மைண்ட் செட்டில் இருக்கேன். பார்ப்போம்.
முடிச்சாச்சு இன்னைக்கு. மணி இப்போ கரெக்டாக 7:45. வீட்டுக்கு வந்துட்டேன், குளிக்கலை இன்னும், ஏன்னா கார்டியோ பண்ண போகிறேன் இன்னைக்கு. ஸோ வந்தோடனே சமைச்சிட்டேன் போஸ்ட் ஒர்க் அவுட் மீல். இதுதான் ஆஸ் யூஷுவல். இது சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே கார்டியோ பண்ண கிளம்ப போகிறேன். கார்டியோ முடிச்சுட்டு வந்துட்டு குளிச்சுட்டு திரும்ப நைட் சாப்பாடு சாப்பிட்டு அதுக்கப்புறம் தூங்கலான்ற ஒரு ஐடியாவில் இருக்கேன். இப்போ வெளியே இருக்கனால அந்தளவுக்கு சத்தம் கேட்குமான்னு தெரியல நான் பேசுகிறது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு கிட்ட வச்சு சத்தமாக பேசுகிறேன். எடிட்டிங்கில் பார்த்தா தான் தெரியும் கேட்குதா இல்லையான்னு. ஸோ ஒரு வழியாக பையன் சைக்கிள் எடுத்துகிட்டு கார்டியோ பண்ணுறதுக்கு வந்தாச்சு. கரெக்டாக ஒரு 8:15 ஆரம்பித்தேன். இப்போ மணி 8:50 ஆயிடுச்சு. இப்போ நேராக வீட்டுக்கு போகிறதுக்கு அரை மணி நேரம் ஆகும். ஸோ இன்றைக்கி கார்டியோ முடிஞ்சிடும். அப்புறம் இந்த ஜிம்மில் இருக்கும்போது வயிறு வலிக்குதுன்னு சொல்லியிருந்தேன்ல, அதை பற்றி சொல்ல மறந்துட்டேன். அது ஒர்க் அவுட் ஆரம்பித்தோடனே அதுவே சரியாயிடுச்சு. ஸோ அதை பற்றி எதுவும் பிரச்சனை இல்லை. இப்போ அவ்வளோதான். இன்றைக்கி ஆல்மோஸ்ட் எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. இன்றைக்கி வீட்டுக்கு போயிட்டு திரும்ப சாப்பிடணும். அடுத்த மீல் சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் டைம் இருந்தால் தூக்கம் வர வரைக்கும் கிட்டார் ப்ராக்டிஸு, புக்கு படிக்கணும். அதுக்கப்புறம் அப்படியே தூங்குறது தான் அடுத்து. சைக்கிளிங் வந்தோடனே ஒரு மாதிரி நல்லா இருக்குது, ஃபீல் குட்டாக இருக்குது. இனிமேல் டெய்லி சைக்கிளிங் பண்ணலான்ற ஒரு மைண்ட் செட்டில் இருக்கேன். டெய்லி பண்ணி ஆகணும் இல்லை, பட் டைம் கிடைக்கும் போதெல்லாம் பண்ணலான்ற ஒரு மைண்ட் செட்டில் இருக்கேன். நான் பாட்டு தொணத்தரம் பேசிகிட்டு இருக்கேன், கேட்குமான்னு தெரில. நான் வீட்டுக்கு போயிட்டு பேசுகிறேன். வீட்டுக்கு வந்தாச்சு. திஸ் இஸ் மை லாஸ்ட் மீல். ஃபைனலி இன்றைக்கி சைக்கிளிங் பண்ணியாச்சு. ஸோ அதுவே ஒரு மாதிரி கொஞ்சம் ஹைப்பாக இருக்குது இன்றைக்கி. அது போக இன்ஸ்டாகிராமில் ரெண்டு கண்டென்ட் போட ஆரம்பிச்சிட்டேன். இன்னையிலேருந்து 2 கண்டென்ட்டாக போடணும் அப்படின்னு யோசிச்சிட்டேன். ஏன்னா என்கேஜ்மெண்ட்டு மாதிரி போயிட்டுருக்கு. ஆமாம், ஃபாலோவோட அன்ஃபாலோ தான் அதிகமாகிட்டே இருக்குது. பட் எனக்கு இந்த டிப்ஸு, ஃபிட்னஸ் டிப்ஸு, இந்த மாதிரி கண்டென்ட்டு போடுறத விட பர்சனல் கனெக்ஷன் வேணும்னா விலாக் போடணுன்ற ஒரு மைண்ட் செட் வந்துருச்சு. ஏன்னா ஃபிட்னஸ் டிப்ஸ் எத்தனை நாள் தான் கொடுக்க முடியும், எவ்வளோ தான் கொடுக்க முடியும். ஸோ ஒரு கட்டத்துக்கு மேலே சொன்னதே சொல்கிற மாதிரி தான் இருக்கும். அதனால் விலாகுன்னு இறங்கியாச்சு. ஸோ இது விலாகோட பர்பஸ் ஆக்சுவலாக சொல்லியிருப்பேன். இந்த யூடியூப்பில் வீடியோ எடுக்கும் போதே ஃபஸ்ட்டே சொல்லியிருப்பேன். எனக்கு மெயின் பர்பஸ் லைக் என்ன சொல்கிறது, அஃப்கோர்ஸ் இது என்கேஜ்மெண்ட்டோட ஃபாலோவர் வரணும் தான். பட் இப்போ ஸ்டார்ட் பண்ணதுக்கான மெயின் பர்பஸே நானே ஒழுங்காக இல்லை. பாஸ்ட்டு ஃபியூ மந்த்ஸ் ஆர் பாஸ்ட் 6 மந்த்தாகவே ஒழுங்காக இல்லை. ஸோ அப்படி இருக்கிறப்ப ஃபஸ்ட்டு நம்மளை சரி பண்ணிக்கணும். இந்த வருஷமே முடிய போகுது, டிசம்பர் வந்துருச்சு. இந்த வருஷமே முடிய போகுது, டிசம்பரே வந்துருச்சு. இந்த ஒரு மாதத்தை கணக்காக எடுத்து இவ்வளோ நாள் நான் பண்ணாதது, இந்த ஒரு வருஷம் ஃபுல்லாக நான் பண்ணாதது, விட்டது எல்லாத்தையும் இந்த மாதத்தில் கன்சிஸ்டண்ட்டாக கொண்டு வந்துடணும். இந்த மாதத்தில் எல்லாத்தையும் மாற்றிடுவேன்னு சொல்லலை, பட் இந்த மாதத்தில் எல்லாத்தையும் சரி பண்ணிக்கணுன்ற ஒரு மைண்ட் செட் வந்துருச்சு. ஸோ தட் நெக்ஸ்ட் இயர் நான் போகும்போது ஒரு மொமெண்டமில் இருப்பேன். இப்போ நம்ம ஜனவரியில் ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பிக்கிறேன்னா, ஜனவரி ஒரு மாதம் கஷ்டப்பட்டு, பிப்ரவரி கஷ்டப்பட்டு, மார்ச்சில் சரியாகிறதுக்கு நான் டிசம்பர்லேருந்தே கஷ்டப்பட்டு ஜனவரியில் சரியாயிட்டு பிப்ரவரிலேருந்து ஒரு ப்ராப்பர் வேலை போகலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இதை ஆரம்பித்தேன். என் விலாக் பார்த்துட்ருக்கீங்க, ஒரு 4 பேர் பார்க்குறீங்கன்னா நினைப்பீங்க, நான் பாரேன் வேலை வெட்டி இல்லாமல் காலையில் எழுந்திரிக்கிறான், ஜிம்முக்கு போகிறான், திங்கிறான், தூங்குறான் அப்படின்னு. நான் சும்மா இல்லை, பட் எனக்கு ஓரளவுக்கு ஆன்லைன்லேருந்து காசு வந்துட்டு தான் இருக்குது. ஏதாவது ஒரு மாதம் வந்த கிளைண்ட் எல்லாமே திடீர்னு காணாமல் போயிடுவாங்க. ஃபீஸ்லாம் கட்டியிருப்பாங்க, அடுத்த ஒரு மாதம் 2 மாதம் ஆளே இருக்காது. அவங்க மாதம் கொடுத்த ஃபீஸை மட்டும் வச்சே மேனேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ கிட்டத்தட்ட அப்படி தான் போயிட்டுருக்கு. அவ்வளோவா கிளைண்ட்ஸ் இல்லை, ஏன்னா நான் பாஸ்ட் ஃபியூ மந்த்ஸ் கண்டென்ட்டு ஒழுங்காக போடலையா. ஸோ கிளைண்ட்டெல்லாம் போயிட்டாங்க, புது கிளைண்ட்டு எதுவும் வரல. இதெல்லாம் நான் எதுக்கு சொல்லிட்டுருக்கேன்னா தெரியல, ஏதோ சொல்லணும்னு தோணுச்சு. ஏதோ ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. என்னடா 3 வருஷமாக இதுக்காக தானே ஆசைப்பட்டோம், இன்னும் பண்ணாமல் இருக்கோமே, அதுக்கு என்ன காரணம் தேடி பார்த்தா அதுக்கு காரணமே நான் கன்சிஸ்டண்ட்டாக இல்லாததான் காரணன்றதே ரொம்ப ஹர்ட் ஆகுது. நான் பாட்டுக்கு எதாவது புலம்பிகிட்டு இருக்கேன், கண்டுக்காதீங்க. இதெல்லாம் எடிட்டிங்கில் தூக்கிடுவேன். ஸோ இன்றைக்கி அவ்வளோதான், நாள் முடிஞ்சிச்சு. மணி 10:45 ஆச்சு. சாப்பிட்டு தூங்கவே கரெக்டாக இருக்கும். சப்போஸ் தூக்கம் வரலன்னா புக்கு படிப்பேன். Day 8 I have successfully completed. இன்னும் 23 days to go.